Hello friends, welcome to Fantasy Kurutamilan YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணிட்டு ஆல்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்களை உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல டாடா ஐபிஎலோட ஃபைனல் மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஆமாங்க, டாடா ஐபிஎலோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த ஃபைனல் மேட்ச் யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அண்ட் கொல்கத்தா ரைட் ரைடர்ஸ் தான் நடக்க இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சோட பிளேயர் ஸ்டாட்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது இந்த ரீசெண்டா என்ன பர்ஃபார்மன்ஸ்ல பிளேயர் ரெண்டு டீமுக்கு பிளேயர் இருக்காங்க அப்படிங்கிறதான் டீட்டெயில் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மே 26 வந்து நடக்க இருக்குது. டைமிங் பார்த்தோம்னா இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்குதுங்க. ஓகே, இந்த மேட்ச் எங்க நடக்குது? வெனுவை பொறுத்த வரைக்கும் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்குது. ஓகே, வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப அடுத்த நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல பிச்சை செக் பண்ணி பிச்சு எதுக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஸ்டார்டிங்ல பவுலிங் நல்லா ஃபேவர் ஆகுமா இல்ல பேட்டர்ஸ்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். இதுல முக்கியமான என்னன்னு பார்த்தோம்னா லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல டாஸ் போட்டதுக்கு அப்புறம் ரெண்டு டீம்ல இருக்க பிளேன்ல வேணா ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, ஏதாவது மாற்றம் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, இப்போ நீங்களும் நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க சுமாலிக்ல பே பண்றீங்கன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஆப்பா இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற ஆப்பை நீங்க கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாவே இருக்குங்க. இப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு 10,000 ரூபாய் வின்னிங் அமௌண்ட்டுக்கு நீங்க ஃபோக்கஸ் 11 ஆப்ல என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா ஒரு 5,448 ரூபா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா போதும். இதே மற்ற ஆப்பை பண்ணீங்கன்னா 5,750 ரூபா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஃபோக்கஸ் 11 ஆப்புக்கும் மற்ற ஆப்புக்கும் நீங்க கம்பேர் பண்ணும்போது 302 ரூபா உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் ஆகுது ஒரு 10,000 ரூபா வின்னிங் அமௌண்ட்டுக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல 5+1 அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. 5+1 பெருசா ஒண்ணும் இல்லை. காமனா ஒரு டீம்ல இருந்து ஒரு 5 பிளேயரும் இன்னொரு டீம்ல இருந்து ஒரு பிளேயரும் கிட்டத்தட்ட ஒரு 6 பிளேயரை மட்டும் பிக் பண்ணி கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனை கொடுத்து பிளே பண்ணணும். அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல 10+1 ஆப்ஷனும் இருக்கும். மற்ற அதர் ஆப்ஸ்களும் நிறையவே இருக்கு. ஸோ மறக்காம நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் GST அப்படிங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாதுங்க. நீங்க டெபாசிட் பண்ற மணி அது எவ்வளவா இருந்தாலும் சரி, அது 10,000 இருக்கட்டும், 20,000, 1 லாக்கா இருந்தாலும் சரி, அதுக்கு GST அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து பிடிக்கிறதே கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல 24/7 வித்ட்ராவல் ஆப்ஷனும் நிறையவே இருக்கு. நீங்க மறக்காம ஃபோக்கஸ் 11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மேட்சுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ கிவ்அவே கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரீ கிவ்அவே மூலமா நீங்க மேட்சுக்கு ஒரு டீம் அல்லது 2 டீமை கிரியேட் பண்ணா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து 1000 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. அதாவது நீங்க 1 ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமையே நீங்க வின் பண்ணுறது 1000 ரூபாய் வந்து அவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோடு வந்து FG. சென்னையோட பிச் ரிப்போர்ட்டை வந்து நம்ம வந்து பாத்துருவோம். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஆவரேஜ் ஹையர் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 160 to 175 அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத வந்து இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 175+ ரன் வரையும் அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் வேலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா செகண்டா பவுல் பண்றாங்க ஸ்பின்னர்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சப்போர்ட் இருக்குங்க. லாஸ்டான அந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா டியூ ஃபேக்டர் வந்து இல்ல. அப்படிங்கிற பட்சத்துல ஸ்பின்னர்ஸ்க்கு பால் நல்லா கிரிப் பிடிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருந்துச்சு. நல்லா நல்லா ஸ்பின் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த பர்டிகுலர் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா டியூ ஃபேக்டர் இல்ல. அப்படிங்கிற பட்சத்துல செகண்டா பவுல் பண்ற ஸ்பின்னர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விக்கெட் எடுக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே ஃபர்ஸ்டா பவுல் பண்ற ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதாவது மிடில் ஓவர் ஒரு 5 அல்லது 6 ஓவர்ல பவுல் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பால் நல்லா வந்து பவுன்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு. அதாவது அன்இவனான பிச் இருக்கிறதுனால பால் நல்லா வந்து பவுன்சர் ஆகும். அது வந்து பாத்தீங்கன்னா நல்லா கட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இதுல மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா பேட்ல இருந்து மினிமம் ஒரு 165 to 170+ ரன் வரையும் அவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றவங்க நல்ல டாமினேட் பேட்ல வந்து நல்லா டாமினேட் பண்ணி அதிக விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு.
ஸோ இந்த பர்டிகுலர் வெனுல வந்து பார்த்தீங்கன்னா டாஸை வின் பண்ணி பேட்டிங் எடுக்கிறவங்க வந்து அதாவது எடுக்கிறவங்க மினிமம் ஒரு 175 பிளஸ் ரன்னுக்கு மேலே எடுத்துட்டாங்கன்னா சேசிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்கிறத வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஸோ லாஸாக இருந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க வந்து வின் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருந்துச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோலையும் அதே வாய்ப்புகள் இருக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோராயமாக நம்ம வந்து சொல்கிறது தான். லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் பிச்சு எதுக்கு, அதாவது இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா காமனாக பிச்சு அந்த பிச்சு எதுக்கு சாதமாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் தான் அந்த பிச்சை செக் பண்ணி அந்த பர்டிகுலர் டைமில் அந்த பிச்சை செக் பண்ணி பிச்சு எதுக்கு சாதகமாக இருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டை வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை பார்த்து அது எதுக்கு சாதகமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது மூலமாக ஒரு டீமை கிரியேட் பண்ணீங்கன்னா நீங்கள் வின் பண்ணுங்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வாங்க இப்போ அடுத்த ரெண்டு டீமோட பிளேயிங் லெவலில் யார் யார் இருக்கா அப்படிங்கிற வந்து டீட்டில் வந்து பார்த்துருவோம். இதில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பிளேயிங் லெவல் பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், ராகுல் திரிபாதி, ஆடம் மார்க்கம், நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரிக் கிளாசன், அப்துல் சமாத், பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், ஜெயதேவ் உனாட்கட், டி நடராஜன். இதில் வந்து இம்பேக்ட் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா சபாத் அகமது வந்து பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் பிளேயராக வந்து இருக்காரு. இப்போ அடுத்ததாக கொல்கத்தாவோட ரைட் ரைடர்ஸ் கேகேஆரோட பிளேயிங் லெவலில் பொறுத்த வரைக்கும் குருபாஸ், சுனில் நரேன், வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேஷ் ஐயர், நிதிஷ்குமார் ரெட்டி, ரிங்கு சிங், ஆண்டர் ரசல், ரமன்தீப் சிங், மிச்சில் ஸ்டார்க், வைபோ அரோரா, அசித் ராணா. இதில் இம்பேக்ட் பிளேயராக வந்து பார்த்தோம்னா வருண் சக்கரவர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் பிளேயராக வந்து இருக்காரு. இப்போ ரெண்டு டீமோட பிளேயர் ஸ்டாட்ஸ் என்னென்ன அப்படிங்கிற வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சோட பிளேயருங்களோட ஸ்டாட்ஸை வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இதில் அபிஷேக் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெயிட்ல 8 மேட்சை பிளே பண்ணியிருக்காருங்க. 8 மேட்ச்ல கிட்டத்தட்ட 130 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல ஓவராலா 2 இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 6 மேட்ச், சரி ஓவராலா 2 இன்னிங்ஸ்ல ஒரு 8 மேட்ச் பிளே பண்ணிருக்காரு. இந்த 8 மேட்ச்ல 3 மேட்ச்ல மட்டும் ஒரு 30 பிளஸ் ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து எடுத்திருக்காருங்க. ஸோ வெனு இப்போ ஹெட்வுட்டை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஏர்ல ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து இருக்கு. ஸோ வெனுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 மேட்சை பிளே பண்ணி 68 ரன் வந்து அடிச்சிருக்காரு. பிளஸ் 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ இந்த பர்டிகுலர் வெனுல வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லை. பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இவர் பேட் பண்றாங்க பட்சத்தில் ஒரு இவரிருந்து ஒரு 25 பிளஸ் ரன் வரையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதே பவுலிங் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்ல ஒரு நல்ல பவுலிங் பண்ணி 2 விக்கெட் வரையும் எடுத்திருந்தாரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் வரையும் ஒரு பவுலிங் பண்றாரு பட்சத்தில் 1 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ ரீசெண்ட் ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்டாக இந்த மேட்ச்ல மட்டும் 7 விக்கெட் இழந்துட்டாரு. அதுக்கு முன்னாடி இந்த மேட்ச் எல்லாம் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸா பண்ணியிருக்காரு. அடுத்த டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 75 ரன் வந்து அடிச்சிருக்காரு 2 மேட்சை வந்து பிளே பண்ணி. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பேட் பண்ணும்போது 2 மேட்சை பிளே பண்ணி ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும்தான் 75 பிளஸ் ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. இன்னொரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால்லே வந்து அவுட் ஆயிருக்காரு. ஸோ ஹெட் வெட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு நல்லா இருக்கு அப்படிங்கிறத தான் சொல்லலாம். ஸோ வெறும் எடுத்துட்டீங்கன்னா 2 மேட்சை பிளே பண்ணி 47 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாருங்க பட்சத்தில் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணும்போது ஒரு பேட்டிங்ல இருந்து ஒரு 25+2 ஒரு 30 பிளஸ் ரன் வரையும் நம்ம வந்து இவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். ரீசெண்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபார்ம்ல தான் வந்து இருக்காரு. அடுத்த ராகுல் திரிபாதியை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 35 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 12 மேட்சை பிளே பண்ணி 383 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ஸோ ஹெட் வெட்டை பொறுத்த வரைக்கும் 2 இன்னிங்ஸ்லுமே ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. ஸோ வெறும்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 மேட்சை பிளே பண்ணி 180 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் ரெண்டுலையுமே ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துருப்பாங்க. மினிமம் ஒரு பேட்டிங்ல இருந்து ஒரு 30 பிளஸ் ரன் வரையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதாவது நல்ல ஒரு ரீசெண்ட் ஃபார்ம் ரொம்ப நல்ல ரெக்கார்டு தான் வந்து வச்சுக்கிட்டு இருக்காரு. ரொம்ப சூப்பரான பேட்டிங் வந்து வந்துட்டு இருக்காருங்க. இப்போ அடுத்தது ஆடம் மார்க்ரமை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 6 மேட்சை பிளே பண்ணி 227 ரன் வந்து அடிச்சிருக்காரு. அதாவது 2 இன்னிங்ஸுமே ஒரு ஓவராலா ஒரு நல்ல ரெக்கார்டு வந்து வச்சிருக்காரு தான் வந்து சொல்லணும். வெறும் எடுத்துட்டீங்கன்னா 3 மேட்சை பிளே பண்ணி 45 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இவரை பொறுத்த வரைக்கும் இப்போ லாஸ்ட் மேட்ச் வந்து இந்த பர்டிகுலர் வந்து பிளே பண்ணியிருக்காரு. அது வந்து பெருசா எந்த ஒரு 2 எடுக்கல. ஏர்லியா வந்து விக்கெட்டை வந்து இழந்துட்டாரு. ஸோ இவர்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 20 பிளஸ் ரன் வந்து இவர்கிட்ட இருந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணாலும் சரி செகண்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணாலும் சரி ஒரு 20 பிளஸ் ரன் வரையும் வந்து இவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஹென்ரி கிளாசனை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 6 மேட்சை பிளே பண்ணி 133 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. கிட்டத்தட்ட 2 இன்னிங்ஸ்மே ஒரு ஓவராலா ஒரு நல்ல ஸ்கோர் வந்து வச்சிருக்காருன்னு தான் வந்து சொல்லணும். இது வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா
3 மேட்ச் பிளே பண்ணி 87ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. லாஸ்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 50+ ரன்னுங்கிறத வந்து அடிச்சிருக்காருங்க. ஸோ அது மாதிரி இவரெல்லாம் வந்து ஒரு டிஃபரன்ஸ் பிக்கை கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா இவர் வந்து பேட்டிங்ல மினிமம் இருந்து ஒரு 25+ ரன் வந்து எதிர்பார்க்கலாம். இது பவுலிங் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்சில் சப்மிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கு. ஸோ இவரெல்லாம் ஒரு டிஃபரன்ஸ் பிக்கை கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா இந்த 3 மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 35+ ரன்னுங்க ஒரு ரெக்கார்டா வந்து வச்சிருக்காருங்க. இப்போ அடுத்த நிதிஷ்குமார் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல பெருசா சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லை. வெனுவை பொறுத்தாலும் ஒரு இயர்ல வந்து கீழே இழந்திருக்காரு. ஸோ வெனுவிலையும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு ரெக்கார்டும் வந்து இல்லைங்க. ரீசன்ட் ஃபார்ம் வந்து லாஸ்டா இருந்த 2 மேட்ச்லயுமே அந்த இயர்ல வைக்கல இழந்திருக்காரு. பெரிய எந்த ஒரு ரெக்கார்டும் அவர்கிட்ட இருந்து இல்லை. பட் இந்த மேட்ச்ல மினிமம் இவர்கிட்ட இருந்து ஒரு 15ல இருந்து 20+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். பவுலிங் பண்றாருங்கிற பட்சத்துல ஒரு விக்கெட் வரையும் இவர்கிட்ட இருந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாங்க. ஓகே, இப்போ அடுத்ததா அப்துல் சமாதை பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல 6 மேட்ச் பிளே பண்ணி 119 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல ஓவராலா 2 இன்னிங்ஸும் சேர்த்து மினிமம் ஒரு 25+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காருங்க. இதுல வெனுன்னு எடுத்துட்டீங்கன்னா 5 மேட்ச் பிளே பண்ணி 45 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ வெனுல ஒஸ்டான ரெக்கார்டு வந்து தான் வச்சிருக்காருங்க. வந்து பார்த்தீங்கன்னா சபா சர்மா பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் ஒஸ்டான ரெக்கார்டு தான் வந்து இருக்கு. பேட்டிங் ஆடல இருக்கட்டும், பவுலிங் ஆப்ஷனா இருக்கட்டும். வெளியே எடுத்துட்டீங்கன்னா 5 மேட்ச் பிளே பண்ணி 40 ரன் வந்து அடிச்சிருக்காரு. பிளஸ் 6 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பவுல் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. இப்போ இந்த பர்டிகுலர் வீட்ல லாஸ்டா இந்த மேட்ச் வந்து முக்கியமான விக்கெட் இவராலேயே போச்சுன்னு வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட 3 விக்கெட் வரையும் எடுத்திருந்தாரு. நல்ல ஒரு ஸ்பின் பண்ணி நல்லா ஸ்விங் ஆயிடுச்சு ஒரு பவுலிங் வந்து பாத்தீங்கன்னா. ஸோ மஸ்ட் இவரை வந்து ஒரு டிஃபரன்ஸ் பிக்காக ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது லாஸ்டா அந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னருக்கு நல்லா வந்து சப்போர்ட் பண்ணிச்சு. அந்த டியூ ஃபேக்டர் எதுவுமே இல்லாம இருந்துச்சு. ஸோ இந்த இதுலயும் அது மாதிரி டியூ ஃபேக்டர் எதுவும் இருக்காது, அது இல்லாம இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து பாருங்க. இப்ப அடுத்ததா பேட் கமின்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல 4 மேட்சை பிளே பண்ணி 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ அதுவும் ஃபர்ஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 3 விக்கெட், அதாவது மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிறது வந்து பதிவு பண்ணியிருக்காரு. வெளியே எடுத்துட்டீங்கன்னா 10 மேட்ச் பிளே பண்ணி 8 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 6 மேட்சுக்கு 5 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்சுக்கு 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 1 அல்லது 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த பர்டிகுலர் வெனுல. புவனேஸ்வர் குமாரை பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல 29 மேட்ச் பிளே பண்ணி 32ங்கிற விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 13 மேட்சுக்கு 22 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 16 மேட்சுக்கு 10 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ வெளியே எடுத்தீங்கன்னா 12 மேட்ச் பிளே பண்ணி 7 விக்கெட் வரையும் தான் எடுத்திருக்காரு. இதுல 8 மேட்சுக்கு 4 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்சுக்கு 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ இந்த இதுல புவனேஸ்வர் குமார் 1 விக்கெட் வரையும் நம்ம இவர்கிட்ட இருந்து மஸ்ட் வந்து எதிர்பார்க்கலாம். இப்ப அடுத்ததா நடராஜனை பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல 9 மேட்ச் பிளே பண்ணி 15 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 6 மேட்சுக்கு 12 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ வெனுன்னு எடுத்துட்டீங்கன்னா 7 மேட்ச் பிளே பண்ணி 8 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 6 மேட்சுக்கு 7 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ மோஸ்ட்லி நடராஜனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இவர் பவுல் பண்றாரு பட்சத்தில் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ஸோ இவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்றாரு பட்சத்தில் 1 அல்லது 2 விக்கெட் வரையும் இவர்கிட்ட நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணாருன்னா ஓவராலா 1 விக்கெட் வரையும் நம்ம இவர்கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ அடுத்ததான் ஜெயதேவ் உனாட்கட்டை பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல 12 மேட்ச் பிளே பண்ணி 7 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 8 மேட்சுக்கு 6 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்சுக்கு 1 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இது வெறும் எடுத்துட்டீங்கன்னா 3 மேட்ச் பிளே பண்ணி 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ அதுவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ற மேட்ச் தான் அந்த விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாங்க பட்சத்துல 1 அல்லது 2 விக்கெட் வரையும் இவர்கிட்ட இருந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். பாரதியா கேகேஆரோட பிளேயர் ஸ்டாட்ஸ் என்னென்ன அப்படிங்கிற வீட்டில் வந்து பார்ப்போம். இதுல சுனில் நாராயணனை பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல 25 மேட்ச் பிளே பண்ணி 129 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல பிளஸ் 17 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ ஹெட்வெட்ல 2 இன்னிங்ஸும் பேட்டிங் ஆட பார்த்தீங்கன்னா பெருசா சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லை. பட் பவுலிங் ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸ்ல 11 மேட்சுக்கு 11 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க ஹெட்வெட்ல. வெனுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 10 மேட்ச் பிளே பண்ணி 14 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. பிளஸ் 46 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. ஸோ இந்த வெனுல பேட்டிங் ஆடல பெரிய எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. பட் பவுலிங் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 5 மேட்சுக்கு 5 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 5 மேட்சுக்கு 9 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா
லாஸ்டா இருந்த 2 மேட்ச்லயும் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. அதுக்கு மேலே அந்த மேட்ச்லாம் ஒரு நல்ல ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்டர்ல இருந்து இவர்கிட்ட இருந்து ஒரு 25+ ரன் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். இது பவுலிங் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க பட்சத்துல ஒரு விக்கெட்டும், செகண்டா பவுல் பண்ற பட்சத்துல 2 அல்லது 3 விக்கெட் வரையும் நம்ம இவர்கிட்ட வந்து எதிர்பார்க்கலாங்க. இப்ப அடுத்ததா குர்பாஸ், ரமதான் குர்பாஸை பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல 3 மேட்சை பிளே பண்ணி 23 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ ஹெட்வெட்டை பொறுத்த வரைக்கும் ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து இருக்கு. வெனுலையும் வந்து ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. லாஸ்டா அந்த மேட்ச்ல பேட்டிங் ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20+ ரன் வரையும் எடுத்திருக்காரு. இவரெல்லாம் வந்து ஒரு ரிஸ்கான ட்ரை பண்றாங்க பட்சத்தில் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஓப்பனிங் பேட்டிங் வந்து இறங்குறாரு. பேட்டிங் வந்து ஒரு 20+ ரன், பவுலிங் விக்கெட் கீப்பிங் பண்ணும்போது ஒரு கேட்ச் அல்லது சப்மிட் பண்ணாலும் மினிமம் இவ்வளோ ஃபேனிசி பேட்டிங்ல ஈஸியாக வந்து எலிஜிபிள் வந்து ஆயிடுவாரு. இப்போ அடுத்ததா வெங்கடேஷ் ஐயரை பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல 7 மேட்ச் பிளே பண்ணி 96 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ஸோ ஹெட்வெட்டை பொறுத்த வரைக்கும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. வெளியிலையும் கொஞ்சம் ஒர்ஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. பட் ரீசெண்ட் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபார்ம்ல வந்து இருக்காருங்க. ஸோ இவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரிஸ்கா ட்ரை பண்ணி பாருங்க. இவர் ஒரு பவர் பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆர்டர்ல இவர்கிட்ட இருந்து மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 to 30+ ரன் வரையும் இவர் வந்து எடுக்கணும். அப்படி எடுத்தாங்க பட்சத்துல மட்டும்தான் இவர் ஃபேனசி பாயிண்ட்டுக்குள்ள வந்து எலிஜிபிள் வந்து ஆக வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த ஸ்ரேஷ் ஐயரை பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல 37ங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 2 இன்னிங்ஸ்லுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ரெக்கார்டு தான் வந்து வச்சிருக்காரு வந்து சொல்லணும். வெறும் எடுத்துட்டீங்கன்னா 3 மேட்சை பிளே பண்ணி 85 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இதுல வந்து 2 இன்னிங்ஸ்லுமே 2 மேட்ச் கிட்டத்தட்ட 2 இன்னிங்ஸ்லுமே சேர்த்து ஒரு 2 மேட்ச்ல ஒரு 35+ ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்டா இந்த மேட்ச்ல ஒரு 50+ ரன் வரையும் அடிச்சிருக்காருன்னு வந்து சொல்லணும். இப்ப அடுத்ததா நிதிஷ் ராணாவை பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல 34ங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. 16 மேட்சை பிளே பண்ணி 548 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. கிட்டத்தட்ட 2 இன்னிங்ஸ்லுமே ஒரு ஓவராலா ஒரு 30+ ரன்ங்கிறது வந்து ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. வெறும் எடுத்துட்டீங்கன்னா 6 மேட்சை பிளே பண்ணி 228 ரன் வந்து அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 2 இன்னிங்ஸ்லுமே சேர்த்து ஒரு 3 மேட்ச்ல 50+ ரன்ங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காருங்க. ஸோ பர்டிகுலரா இந்த மேட்ச்ல மினிமம் இவர்கிட்ட இருந்து ஒரு 25 to 35+ ரன் வரையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் வேல நல்லாவே ஒரு வந்து பேட்டிங் ஸ்கில் வந்து நல்லாவே வந்து இருக்குது. பார்த்தா ரிங்கு சிங்கை பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல 6 மேட்சை பிளே பண்ணி 162 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ ஹெட்வெட்ல 2 இன்னிங்ஸுமே சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓவராலா ஒரு 30+ ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. பெலூன் எடுத்துட்டீங்கன்னா 3 மேட்சை பிளே பண்ணி 65 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ அந்த ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல இவர் பேட் பண்ணும்போது அதை சேசிங் பண்ணும்போது தான் ஒரு 50+ ரன் வந்து இவர் பேட்டிங் இருந்து வந்திருக்குதுங்க. ஸோ சார் ஓகே, ஆண்டன் ரசலை பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல 28ங்கிற ஆவரேஜ் வச்சிருக்காருங்க. 17 மேட்சை பிளே பண்ணி 305 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல 20 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா ஹெட்வெட்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு நல்ல ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் தான் வந்து வச்சிருக்காரு. இந்த பவுலிங் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 2 இன்னிங்ஸுமே மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காருங்க. ஸோ வெளியில எடுத்துட்டீங்கன்னா 9 மேட்சை பிளே பண்ணி 215 ரன் வந்து அடிச்சிருக்காரு. 36ங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காருங்க. ஸோ போத் பேட்டிங் ஆர்டர்ல 2 இன்னிங்ஸுமே ஒரு சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு இந்த பர்டிகுலர் வெனுல. இது பிளஸ் 8 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பேட் பண்றாங்க பட்சத்துல இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங் பேட் பண்றாங்க பட்சத்துல இவருக்கு ஒரு 2 அல்லது 2 விக்கெட் வரையும் இவர்கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றது என்ன ஒரு விக்கெட் அது ரேரா வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். இல்ல விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாம கூட போகலாம். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இவர் பவுல் பண்றாங்க பட்சத்துல ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. இப்போ அடுத்த ரமன்தீப் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல 3 மேட்சை பிளே பண்ணி 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. பிளஸ் 49 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. வெனுன்னு எடுத்துட்டீங்கன்னா 1 மேட்சை பிளே பண்ணி 13 ரன் வரையும் தான் அடிச்சிருக்காரு. ஸோ வெனுல ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து இருக்கு. ரீசெண்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. அடுத்த மிச்சல் ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல 5 மேட்சை பிளே பண்ணி 6 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது தான் அந்த ஸ்கோர் வந்து விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. வெனுன்னு எடுத்துட்டீங்கன்னா 6 மேட்சை பிளே பண்ணி 7 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுலயும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பவுல் பண்றாங்க ஒரு படம் கொடுத்து பாருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட் பவுலருக்கு அது மிடில் ஓவர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அந்த மிடில் ஓவரே பவுல் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன்ல இருக்கிற பவுலர். மினிமம் அந்த பவர் பிளேயர் இருக்க 5-6 வரையும் டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல இவர்கிட்ட இருந்து ஒரு 2 விக்கெட் வரையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாங்க பட்சத்துல இவர் வந்து கொஞ்சம் ரேரா வந்து ஒரு விக்கெட் வரையும் இவர்கிட்ட இருந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாங்க. ரீசெண்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. மினிமம் 2 அல்லது 3 விக்கெட் அதிகபட்சம் 4 விக்கெட் வரையும் எடுத்துடுறாருங்க. அடுத்த வைபவ்
வைபவ் அரோரா பொறுத்த வரைக்கும் ஹெட் வெயிட்ல 3 மேட்சை பிளே பண்ணி 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. அது பார்த்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ்லுமே மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிறது வந்து பதிவு பண்ணியிருக்காருங்க ஹெட் வெயிட்ல. பெலூன் எடுத்துட்டீங்கன்னா 2 மேட்சை பிளே பண்ணி 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது இவருக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க, ஒரு மேட்சுக்கு 2 விக்கெட் வரையும் இவர் வந்து எடுத்திருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா லாஸ்டா இருந்த மேட்ச்ல மட்டும் 1 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. அதுக்கு முந்தைய மேட்ச்ல பெருசா விக்கெட் ஆப்ஷன் எதுவும் இல்லை. அடுத்த வருண் சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெயிட்ல 10 மேட்சை பிளே பண்ணி 10 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்சுக்கு 6 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 6 மேட்சுக்கு 4 விக்கெட்டும் அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணியிருக்காருங்க. இது அடுத்ததா பெலூன் எடுத்துட்டீங்கன்னா 5 மேட்சை பிளே பண்ணி 5 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 5 விக்கெட் அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணியிருக்காருங்க. ஸோ மோஸ்ட்லி இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாருன்னா 1 அல்லது 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணுவார், ரேரா 1 விக்கெட் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். இல்லை விக்கெட் எடுக்கிறதுக்கான ஆப்ஷனும் இல்லாம போகலாம். அடுத்ததா ஹர்ஷித் ராணா பொறுத்த வரைக்கும் ஹெட் வெயிட்ல 3 மேட்சை பிளே பண்ணி 5 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 1 மேட்சுக்கு 1 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் கண்ணில் பெருசா விக்கெட் எடுக்கிற ஆப்ஷன் எதுவும் இல்லை. பட் ரீசெண்ட் ஃபார்ம் ரொம்பவே சூப்பரான ஃபார்ம்ல வந்து இருக்காரு ஹர்ஷித் ராணா. ஸோ இவரை வந்து ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா நீங்க ட்ரை பண்றீங்க பட்சத்துல ட்ரை பண்ணி பாருங்க. மினிமம் இப்படி இருந்து ஒரு 1 அல்லது 2 விக்கெட் வரையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 2 டீமோட பிளேயர் பேட்டில் என்னென்ன அப்படிங்கிற வந்து டீட்டெயிலா வந்து பார்ப்போம். அதாவது 2 டீமோட பிளேயர் லெவல்ல யார் யார் இருக்கா, பிளேயர் லெவல்ல இருக்கவங்களோட ரீசன்ட் ஃபார்ம் என்னென்ன, இந்த ஹெட்வுட்ல என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, பெடூல என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது டீட்டெயிலா வந்து பார்த்துட்டோம். இப்ப பிளேயர் பேட்டில் யார் யாருக்கு இருக்கும் அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலா வந்து பார்ப்போம். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா ராமதுல்லா குர்பாஸை பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர் குமார்ட்ட 3 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட் இருக்காருங்க. நடராஜன்ட்ட 1 இன்னிங்ஸ்ல 1 முறையும், அது லெக் பிரேக் ஸ்பின்னர்ட்ட 34 இன்னிங்ஸ்ல 12 முறையும் வந்து விக்கெட் இழந்திருக்காரு. இது லெப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் வந்து பாத்தீங்கன்னா 55 இன்னிங்ஸ்ல 20 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. இதுல மோஸ்ட்லி புவனேஸ்வர் குமார் அண்ட் அகமது குர்பாஸ் அல்லது லெப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர், அதாவது ஆப்போனன்ட் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா சபாஸ் அகமது வந்து இருக்காரு. ஸோ மோஸ்ட்லி சபாஸ் அகமதுக்கும் ஒரு அகமது குர்பாஸுக்கும் ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்தது சுனில் நரேனை பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர் குமார்ட்ட 12 இன்னிங்ஸ்ல 2 முறை இழந்திருக்காரு. நடராஜன்ட்ட 2 இன்னிங்ஸ்ல 1 முறையும், அவேஸ் கான்ட்ட 1 இன்னிங்ஸ்ல 1 முறையும், உனாட்கட் 5 இன்னிங்ஸ்ல 3 முறையும் வந்து விக்கெட் இழந்திருக்காரு. பேட் கமின்ஸ்ட 1 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. ஸோ இதுல மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஜெயதேவ் உனாட்கட் அண்ட் சுனில் நரேன் அண்ட் பேட் கமின்ஸ் அண்ட் சுனில் நரேனுக்கு ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அடுத்ததா ஸ்ரேயஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் சபாஸ் அகமது கிட்ட 1 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. பேட் கமின்ஸ்ட 7 இன்னிங்ஸ்ல 1 முறையும், புவனேஸ்வர் குமார்கிட்ட 10 இன்னிங்ஸ்ல 3 முறையும் வந்து விக்கெட்டை வந்து இழந்திருக்காருங்க. ஸோ அதே மைக் மார்கனேட்ட 1 இன்னிங்ஸ்ல 1 முறையும், ஜெயதேவ் உனாட்கர் கிட்ட 4 இன்னிங்ஸ்ல 2 முறையும் வந்து விக்கெட் இழந்திருக்காரு. நடராஜன்ட்ட 6 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் வந்து இழந்திருக்காருங்க. ஸோ இதுல மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா சபாஸ் அகமது அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் ஜெயதேவ் உனாட்கட் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் அல்லது புவனேஸ்வர் குமார் ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததா வெங்கடேஷ் ஐயரை பொறுத்த வரைக்கும் நடராஜன்ட்ட 4 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. ஸோ மோஸ்ட்லி நடராஜன் அண்ட் வெங்கடேஷ் ஐயருக்கு ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா அபிஷேக் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரூ ரசல்கிட்ட 4 இன்னிங்ஸ்ல 2 முறை விக்கெட் இழந்திருக்காரு. வருண் சக்கரவர்த்தி கிட்ட 3 இன்னிங்ஸ்ல 1 முறையும், அடுத்த வைபவ் அரோரா கிட்ட 4 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் வந்து இழந்திருக்காரு. ஸோ மோஸ்ட்லி ரசல் அண்ட் அபிஷேக் சர்மா, வருண் சக்கரவர்த்தி அபிஷேக் சர்மாவுக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அடுத்த டிராவிஸ் ஹெட் எடுத்துட்டோம்னா மிச்சல் ஸ்டார்க் கிட்ட 1 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. ஸோ மிச்சல் ஸ்டார்க் அண்ட் டிராவிஸ் ஹெட்டுக்கும் கூட ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு. இப்போ அடுத்த ராகுல் திருப்பதியை பொறுத்த வரைக்கும் ரசல்ட்ட 8 இன்னிங்ஸ்ல 4 முறை விக்கெட் இழந்திருக்காரு. அது சுனில் நரேன்ட்ட 10 இன்னிங்ஸ்ல 1 முறையும், ரமன்தீப் சிங் கிட்ட 1 இன்னிங்ஸ்ல 1 முறையும் வந்து விக்கெட்டை வந்து இழந்திருக்காருங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ரசல் அண்ட் ராகுல் திருப்பதிக்கு வந்து ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது சுனில் நரேன் ராகுல் திருப்பதி கூட ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அடுத்த ஹென்ரி கிளாஸ்ல பொறுத்த வரைக்கும் சுனில் நரேன்ட்ட 5 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. ஹர்ஷித் ராணா கிட்ட 3 இன்னிங்ஸ்ல 1 முறையும், வருண் சக்கரவர்த்தி கிட்ட 3 இன்னிங்ஸ்ல 1 முறையும் வந்து விக்கெட்டை வந்து இழந்திருக்காருங்க. ஓகே, இப்போ அடுத்ததா 2 டீமோட கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கலாம், அதாவது ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கலாம், ரிஸ்க கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து டீடெயிலா வந்து பார்ப்போம். இதுல நீங்க ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றாங்க பட்சத்துல ஹென்ரி கிளாசன் அண்ட் சுனில் நரேன் இவங்க 2 பேர் வந்து
அதுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. சேஃபா வந்து இருக்கும். சும்மா இருக்க ட்ரை பண்ணும்போது ரிஸ்கா ட்ரை பண்ற பட்சத்தில் டிராவிஸ் ஹெட், ஆண்டர் ரசல், அபிஷேக் சர்மா, ஸ்ரேயஸ் ஐயர், ராகுல் திரிபாதி, இந்த இடத்துல ரமோல்லா குர்பாஸ் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ரிஸ்கா வந்து இருக்கும். ஸோ இவங்க இருக்க அந்த 5 பேர்ல வந்து 6 பேர் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ரிஸ்கா வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தி ஏதாவது கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.